நம் வாழ்வில் அடுக்கடுக்கான வேதனை, சோதனை துவண்டு போய் விடுவோம் அல்லவா? ஆனால் அது அநேக வருடங்களுக்கு பின் நம் வாழ்வின் தாழ்வுகள், சோதனைகள் நம்மை மட்டும் அல்ல, நம் குடும்பத்தையே பாதுகாக்க என்று தெரிய வரும்போது எத்தனை சந்தோஷமாக இருக்கும். இன்றைய நிகழ்ச்சியில் அதைத்தான் பார்க்க போகிறோம். எங்களுக்கு மிகவும் அருமையான நேயர்களே, இன்று நாம் ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் முதல் வசனம் முதல் கற்றுக்கொள்ளப் போகிறோம். முந்தைய அதிகாரங்களின் சரித்திரம் இந்த அதிகாரத்திலையும் தொடர்கிறது. யோசேப்பு தன் சகோதரர்களிடம் தன்னை வெளிப்படுத்தி தான் யார் என்று அவர்களுக்கு தெரியப்படுத்துகிறார். ஆதியாகமம் 45:1 பாருங்கள். அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. இப்பொழுது யோசேப்பு அந்த அறையில் இருந்த அத்தனை பேரையும் வெளியே போகச் சொல்கிறார். ஆதியாகமம் 45:2 பாருங்கள். அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். இந்த முறை யோசேப்பால் அந்த அறையை விட்டு வெளியே செல்ல முடியவில்லை. அவர் மனமுடைந்து அழத் தொடங்குகிறார். யோசேப்பை தவிர வேற யாருக்கும் அதற்கான காரணம் தெரியவில்லை. இப்பொழுது யோசேப்பு தன் அடையாளத்தை அவர்களிடம் மறைக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் அவர் தன் சகோதரர்களை முழுமையாக சோதித்து விட்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது சகோதரர்களாகிய யூதர்களுக்கு தம்மை வெளிப்படுத்த போகும் ஒரு நாள் வரும் என்பதை நான் மீண்டும் சொல்கிறேன். அவர் முதல் முறை வந்தபொழுது அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை யோவான் 1:11 பார்க்கிறோம். உண்மையில் அவர்கள் அவரை சிலுவையில் அறைவதற்காக ஒப்பு கொடுத்தார்கள். ஆனால் அவர் 2ஆம் முறை வரும்பொழுது தம்முடைய மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்துவார். இதை சகரியா 13:6 நாம் பார்க்கிறோம். மேலும் சகரியா 13:1 அக்காலத்திலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் ஒரு ஊற்று திறக்கப்படும் என்றும் பார்க்கிறோம். இது கர்த்தராகிய இயேசுவுக்கும் அவருடைய சகோதரர்களுக்கும் இடையிலான ஒரு குடும்ப நிகழ்வாக இருக்கும். யோசேப்பு தன் சகோதரர்களுக்கு தன்னை வெளிப்படுத்திய அந்த சம்பவம் கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்த போகும் அந்த நாள் எவ்வளவு ஆச்சரியமானதாக இருக்கும் என்பதற்கு இது ஒரு சிறு அடையாளத்தை காட்டுகிறது. பார்வோனின் வீட்டில் உள்ளவர்களுக்கே அந்த அழுகுரல் கேட்கிறது. யோசேப்பின் வீட்டிலே என்ன நடக்கிறது என்று அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பாருங்கள், ஆதியாகமம் 45:3. யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடே இருக்கிறாரா என்றான். அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கமிட்டிருந்ததினாலே அவனுக்கு உத்தரம் சொல்லக்கூடாமல் இருந்தார்கள். நமது மொழிபெயர்ப்பிலே உள்ள கலக்கமுற்றிருந்ததினாலே என்ற வார்த்தை போதுமானதாக இல்லை. உண்மையில் யோசேப்பின் முன்னிலையிலே அவரோடு இருந்தபொழுது அவர்கள் திகிலடைந்து போயிருந்தார்கள். இதற்கு முன்பு அவர்களுக்கு இருந்த பயத்தை விட இப்பொழுது இன்னும் அதிகமாக பீதி அடைந்திருந்தார்கள். அவர்கள் யோசேப்பை இஸ்மவேலரிடத்திலே விற்று ஏறக்குறைய 25 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இப்பொழுது அவர் கண்டிப்பாக பழி வாங்குவார் என்று அவர்கள் உறுதியாக நம்பினார்கள். அவர்கள் அடைந்த அதிர்ச்சியிலும் பயத்திலும் அவர்களால் பேசக்கூட முடியவில்லை. பாருங்கள், ஆதியாகமம் 45:4. அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். யோசேப்பு நான் தான் உங்கள் சகோதரன் என்று கூறிய பொழுது இது எவ்வளவு ஒரு உணர்ச்சிகரமான ஒரு நேரமாக இருந்திருக்கும். அவர்கள் எப்படி உணர்ந்திருப்பார்கள் என்று உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா? இங்கே யோசேப்பின் எதிர்வினையை கவனியுங்கள். அவர் கோபப்படவில்லை, பழிவாங்க நினைக்கவில்லை. பொதுவாக ஒரு மனிதன் அப்படித்தான் நடந்திருப்பான். பிறகு ஏன் அவர் பழிவாங்க நினைக்கவில்லை? பாருங்கள், ஆதியாகமம் 45:5. என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாக இருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். கவனித்தீர்களா? தனக்கு நேரிட்ட எல்லா காரியங்களிலேயும் யோசேப்பு ஒரு காரியத்தை தெளிவாக பார்க்கிறார். தேவன் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காகவே இவை அனைத்தையும் அனுமதித்திருக்கிறார். தேவன் அவருடைய வாழ்க்கையிலே கிரியை செய்து கொண்டிருந்தார். பாருங்கள், ஆதியாகமம் 45:6-8 வரை. தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஆதலால் நீங்கள் அல்ல,
தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கரத்தை பார்க்க முடிந்தால் நாம் கோபப்படுவோமா அல்லது பழிவாங்க நினைப்போமா? நிச்சயமாக நாம் அப்படி செய்ய மாட்டோம். இங்கேயும் யோசேப்பு தேவனுக்கே மகிமையை செலுத்துகிறார். யோசேப்பு எகிப்திற்கு கொண்டு வரப்பட்ட பொழுது அவருக்கு வயது 17. அவர் பார்வோனுக்கு முன்பாக நின்ற பொழுது வயது 30. அதன் பிறகு 7 செழிப்பான ஆண்டுகள் கடந்து விட்டன. இப்பொழுது 2 பஞ்சகால ஆண்டுகளும் கடந்து விட்டன. எனவே இப்பொழுது யோசேப்பிற்கு 39 வயது. அவர் 22 ஆண்டுகளாக எகிப்து தேசத்திலே வாழ்ந்து வருகிறார். இவை அனைத்திலும் அவர் தேவனுடைய கரத்தை பார்க்கிறார். என்னை கவனித்துக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலேயும் கடினமான காலங்கள் என்று நீங்கள் கணக்கிட்ட காலங்களிலேயும் கர்த்தருடைய கரத்தை உங்களால் பார்க்க முடிந்ததா? ஏன் இப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் காரியங்களையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆதியாகமம் 45:9 முதல் 11 வரை பாருங்கள். நீங்கள் சீக்கிரமாய் என் தகப்பனிடத்தில் போய் தேவன் என்னை எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாக வைத்தார். என்னிடத்தில் வாரும், தாமதிக்க வேண்டாம். நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளோடும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசே நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம். உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றிற்கும் வறுமை வராதபடிக்கு அங்கே உம்மை பராமரிப்பேன். இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கும் என்று உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு சொல்லச் சொன்னான் என்று சொல்லுங்கள். யாக்கோவும் அவருடைய குடும்பத்தினரும் அந்த சமயத்தில் கானான் தேசத்திலேயே தங்கியிருந்தால் அவர்களால் பிழைத்திருக்க முடியாது. அவர்கள் அழிந்து போயிருப்பார்கள். எனவே எகிப்தின் மிகச்சிறந்த பகுதியாகிய கோசே நாட்டிற்கு அவர்களை அழைத்து வர யோசேப்பு விரும்புகிறார். அந்த தேசத்தில்தான் உலகத்தின் மற்ற பகுதியிலிருந்து அவர்களை பாதுகாத்து ஒரு பெரிய தேசமாக தேவன் அவர்களை உருவாக்கப் போகிறார். சகோதரர்களின் வாழ்க்கை முறையை வைத்து பார்க்கும் பொழுது அவர்கள் கானான் தேசத்தை விட்டு வெளியேற வேண்டியது மிக அவசியமானது உண்டாய் இருந்தது. ஆதியாகமம் 45:12 பாருங்கள். இதோ உங்களோட பேசுகிற வாய் என் வாய்தான் என்பதை உங்கள் கண்களும் என் தம்பியாகிய பென்யமீனின் கண்களும் காண்கிறதே. யோசேப்பு சொல்லும் வார்த்தைகளை கேட்டு அவர்களுக்கு பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை. அந்த வார்த்தைகள் அவர்களுக்கு நம்ப முடியாதவைகளாய் இருந்தன. யோசேப்பு நேரிலே அங்கே அவர்கள் முன் நிற்காமல் இருந்திருந்தால் அவர்கள் ஒருபொழுதும் நம்பியிருக்க மாட்டார்கள். பாருங்கள், ஆதியாகமம் 45:13-14 வசனங்கள். எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனுக்கு அறிவித்து அவர் சீக்கிரமாய் இவ்விடத்துக்கு வரும்படி செய்யுங்கள் என்று சொல்லி தன் தம்பியாகிய பென்யமீனின் கழுத்தை கட்டிக்கொண்டு அழுதான். பென்யமீனும் அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அழுதான். உடன் பிறந்த 2 சகோதரர்களுக்கும் இடையிலான மிக உருக்கமான காட்சி இது. யோசேப்பும் பென்யமீனும் ஒன்று சேர்ந்து மிகச் சிறந்த மனிதர்களாக காணப்படுகிறார்கள். பாருங்கள், ஆதியாகமம் 45:15. பின்பு தன் சகோதரர் யாவரையும் முத்தம் செய்து அவர்களையும் கட்டி கொண்டு அழுதான். அதற்கு பின் அவன் சகோதரர் அவனோட சம்பாஷித்தார்கள். மற்ற சகோதரர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அதிர்ச்சியிலிருந்து மீண்டு ஒருவரோடு ஒருவர் பேச ஆரம்பிக்கிறார்கள். அதற்கு பிறகு இந்த செய்தி எங்கும் பரவத் தொடங்குகிறது. வாசிக்கிறேன், ஆதியாகமம் 45:16. யோசேப்பின் சகோதரர் வந்தார்கள் என்கிற சமாசாரம் பார்வோன் அரமனையில் பிரசித்தமான போது பார்வோனும் அவனுடைய ஊழியக்காரரும் சந்தோஷம் அடைந்தார்கள். இது பார்வோனுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தது. ஏன் அது அவருக்கு அவ்வளவு சந்தோஷம்? இந்த பார்வோன் ஒரு ஹிக்ஸோஸ் மன்னராக இருந்திருக்கலாம். அதாவது யோசேப்பின் குடும்பத்தைப் போலவே அவரும் அதே இனத்தைச் சேர்ந்தவராக இருந்திருக்கக்கூடும். அவரால் எகிப்தியர்களை முழுமையாக நம்ப முடியவில்லை. யோசேப்பின் உண்மையான குணத்தை கண்டு அவர் வியந்திருந்தார். எனவே யோசேப்பை போல இன்னும் பல குணவான்கள் எகிப்துக்கு வரப்போகிறார்கள் என்பதை அறிந்து அவர் மிகவும் சந்தோஷப்பட்டார். ஆதியாகமம் 45:17-19 வரை பாருங்கள். பார்வோன் யோசேப்பை நோக்கி, நீ உன் சகோதரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் கழுதைகளின் மேல் பொதியேற்றி கொண்டு புறப்பட்டு கானான் தேசத்துக்கு போய் உங்கள் தகப்பனையும் உங்கள் குடும்பத்தாரையும் கூட்டிக் கொண்டு என்னிடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன். தேசத்தின் கொழுமையை சாப்பிடுவீர்கள். நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் வண்டிகளை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு போய் அவர்களையும் உங்கள் தகப்பனோடு ஏற்றி கொண்டு வாருங்கள். பார்வோன் வண்டிகளை அனுப்பி வைக்க உத்தரவிடுவதை கவனித்தீர்களா? சக்கரம் என்பது அந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. கானானிலிருந்து வந்த அந்த மனிதர்கள் இன்னும் வண்டிகளை பயன்படுத்த தொடங்கவில்லை. ஆனால் எகிப்தியர்கள் அந்த விஷயத்தில் மிக முன்னேறினவர்களாய் இருந்தார்கள். ஆதியாகமம் 45:20.
உங்கள் தட்டுமுட்டுகளை குறித்து கவலைப்பட வேண்டாம். எகிப்து தேசம் எங்கும் உள்ள நன்மை உங்களுடையதாயிருக்கும் என்று சொல்லி உனக்கு நான் இட்ட கட்டளைப்படியே செய் என்றான். நீங்கள் எதையும் கூடுதலாக கொண்டு வர வேண்டிய அவசியமில்லை. உங்களுக்கு தேவையான அனைத்தையும் நாங்களே உங்களுக்கு கொடுக்கிறோம் என்று பார்வோன் சொல்லுகிறான். பாருங்கள், ஆதியாகமம் 45 21 முதல் 26 வரை. இஸ்ரவேலின் குமாரர் அப்படியே செய்தார்கள். யோசேப்பு பார்வோனுடைய கட்டளையின்படியே அவர்களுக்கு வண்டிகளை கொடுத்ததுமன்றி வழிக்கு ஆகாரத்தையும் அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் மாற்று வஸ்திரங்களையும் கொடுத்தான். பென்யமீனுக்கோ 300 வெள்ளி காசையும் 5 மாற்று வஸ்திரங்களையும் கொடுத்தான். அப்படியே தன் தகப்பனுக்கு 10 கழுதைகளின் மேல் எகிப்தின் உச்சிதமான பதார்த்தங்களும் 10 கோழிகை கழுதைகளின் மேல் தன் தகப்பனுக்காக வழிக்கு தானியமும் அப்பமும் மற்ற தின்பண்டங்களும் ஏற்றி அனுப்பினான். மேலும், நீங்கள் போகும் வழியிலே சண்டை பின்னிக்கொள்ளாதிருங்கள் என்று அவன் தன் சகோதரருக்கு சொல்லி அனுப்பினான். அவர்கள் புறப்பட்டு போனார்கள். அவர்கள் எகிப்திலிருந்து போய் கானான் தேசத்திலே தங்கள் தகப்பனாய யாக்கோபினிடத்தில் வந்து, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாய் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூச்சை அடைந்தது. அவன் அவர்களை நம்பவில்லை. கவனித்தீர்களா? யாக்கோபால் இது உண்மை என்றே நம்ப முடியவில்லை. வசனம் 27. அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்னபோதும், தன்னை ஏற்றி கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும் அவருடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. இறுதியாக முதியவராகிய யாக்கோபு தன் மகன் உயிருடன் இருக்கிறான் என்பதை நம்பினார். அவரிடம் ஒரு புதிய உற்சாகம் பிறக்க தொடங்குகிறது. பாருங்கள், ஆதியாகமம் 45:28. அப்பொழுது இஸ்ரவேல், என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இது போதும், நான் மரணமடையும் முன்னே போய் அவனை பார்ப்பேன் என்றான். கவனித்தீர்களா? எவ்வளவு விறுவிறுப்பான மாற்றங்களை இங்கே பார்க்கிறோம். யோசேப்பை பார்க்க போகிறோம் என்ற அந்த எதிர்பார்ப்பு தான் எகிப்திற்கு செல்ல வேண்டும் என்ற முடிவை யாக்கோபு எடுக்க முக்கியமான காரணமாக இருந்தது. அவர் எகிப்திலே தங்கிவிட வேண்டும் என்று நினைத்திருப்பார் என்று நீங்கள் யோசிக்கிறீர்களா? நான் அப்படி யோசிக்கவில்லை. பஞ்சகாலம் முடிந்ததும் தன் மகனை ஒரு முறை பார்த்துவிட்டு உடனே ஊர் திரும்ப வேண்டும் என்றுதான் அவர் நினைத்திருப்பார். ஆனால் அவர் தனது அடக்க ஆராதனைக்காக தவிர மீண்டும் உயிருடன் கானான் தேசத்திற்கு திரும்பவே இல்லை. அவர் எகிப்து தேசத்திலே காலமானார். அவருடைய முழு குடும்பமும் அங்கேயே வாழ்ந்தாலும் அவர் கானான் தேசத்திலே தான் அடக்கம் செய்யப்பட்டார். இப்பொழுது ஆதியாகமம் 46ஆம் அதிகாரத்திலிருந்தும் சில வசனங்களை பார்ப்போம். யாக்கோபு சில ஆண்டுகள் மட்டுமே எகிப்தில் இருக்கப் போவதாக நினைத்திருக்கலாம். அதனால் தான் அங்கே செல்ல அவர் சம்மதித்த போதும் அவரிடம் ஒருவித தயக்கமும் யோசனையும் இருந்தது. எகிப்திற்கு போக வேண்டாம் என்று தேவன் ஆபிரகாமுக்கு முன்னமே அறிவுறுத்தியிருந்தார். அதே காரியத்தை தேவன் ஈசாக்கிடத்திலும் சொல்லியிருந்தார். எனவே இப்பொழுது யாக்கோபுக்கு எகிப்து தேசத்திற்கு போகலாமா வேண்டாமா என்ற கேள்வி எழும்புகிறது. தன் மகன் யோசேப்பு அல்லது பார்வோன் கொடுத்த அழைப்பை விட அவருக்கு இன்னும் கூடுதலான ஒரு ஊக்கம் தேவைப்பட்டது. அதாவது, நீ போகலாம் என்று தேவனிடத்திலிருந்து ஒரு பச்சை கொடி அனுமதி அவருக்கு தேவைப்பட்டது. பாருங்கள், ஆதியாகமம் 46:1. இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெயர்சபாவுக்கு போய் தன் தகப்பனாய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான். இங்கே ஒரு ஆச்சரியமான காரியம் என்னவென்றால், அவர் தன் தகப்பனாய ஈசாக்கின் தேவனுக்கு பலியிடுகிறார். அவர் முதல் முறையாக கானான் தேசத்தை விட்டு ஆரான் ஊருக்கு புறப்பட்ட பொழுது பெத்தேலுக்கு வந்திருந்தார். அப்பொழுது அவர் தேவனை தேடினாரா? இல்லை. அவர் தேவனுடைய விருப்பத்தையோ அல்லது அவருடைய வழிநடத்தலையோ நாடவே இல்லை. இளம் வயது யாக்கோபுக்கும் ஆபிரகாமின் வேலைக்காரனுக்கும் இடையே இவ்வளவு பெரிய வித்தியாசம் பார்த்தீர்களா? ஆபிரகாமின் வேலைக்காரன் தேவனை நோக்காமல் ஒரு அடி கூட எடுத்து வைக்கவில்லை. ஆனால் யாக்கோபோ தன் வாழ்க்கைக்கு தேவன் தேவையில்லை என்றே நினைத்தார். வாழ்க்கையை நடத்துவதற்கு அது சரியான வழிமுறை அல்ல என்பதை கற்றுக்கொள்ள அவருக்கு நீண்ட காலம் பிடித்தது. இன்றைய காலத்திலேயும் எத்தனை கிறிஸ்தவர்கள் வாரத்தின் முழு நாட்களிலும் தேவனை தங்கள் திட்டங்களிலே சேர்த்து கொள்ளாமல் வாழ்கிறார்கள். அவர்கள் தங்களுக்கு வேண்டிய முடிவுகளை தாங்களே எடுக்கிறார்கள். பிறகு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தேவாலயத்திற்கு வந்து மிகுந்த பக்தியோடு நடந்து கொள்கிறார்கள். தேவாலயத்திற்கு செல்வதோ ஒருவேளை ஞாயிறு பள்ளி எடுப்பதோ மட்டுமே தேவனுடைய சித்தம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். வாரத்தின் மற்ற நாட்களிலே தேவன் அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு அங்கமாகவே இருப்பதில்லை. யாக்கோபை பொறுத்தவரை அவர் தன் வாழ்நாளின் பெரும்பகுதி தேவனை தேடாமல் இருந்தார், உண்மைதான். ஆனால் இப்பொழுது அவர் பெயர்சபாவிற்கு வந்த பொழுது தன் தகப்பனாய ஈசாக்கின் தேவனுக்கு பலியிடுகிறார். இப்பொழுது தேவன் அவர் மேல் கிருபை கூர்ந்து அவருக்கு காட்சியளிக்கப் போகிறார். பாருங்கள், ஆதியாகமம் 46 2-3 வசனங்கள். அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான்.
அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். இங்கே தேவன் எகிப்து தேசத்தில் யாக்கோபை ஒரு பெரிய தேசமாக்குவேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறார். தேவன் உண்மையில் அப்படி செய்தாரா என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம். இதற்கான பதிலை வேதாமத்தின் அடுத்த புத்தகத்திலே, யாத்ராம புத்தகத்திலே நாம் பார்க்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் பலுகி எங்கும் பரவி மிகுதியாய் பெருகி மிகவும் பலத்தார்கள், தேசம் அவர்களால் நிறைந்திருந்தது. எகிப்து தேசத்தில் இஸ்ரவேலர்களின் ஜனத்தொகை அங்கே மிக வேகமாக பெருகியது. இதற்கு என்ன காரணம்? தேவன் யாக்கோபுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி கொண்டிருந்தார். சரி, ஆதியாகமம் 46 4-5 வசனங்கள். நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். அதற்கு பின்பு யாக்கோபு பெயர்செபாவிலிருந்து பிரயாணம் புறப்பட்டான். இஸ்ரவேலின் குமாரர் தங்கள் தகப்பனாகிய யாக்கோபையும் தங்கள் குழந்தைகளையும் தங்கள் மனைவிகளையும் பார்வோன் அனுப்பின வண்டிகளின் மேல் ஏற்றி கொண்டு, யாக்கோபை பார்வோன் அனுப்பியிருந்த அந்த வண்டிகளில் ஒன்றில் ஏற்றி பயணத்தை தொடங்கினார்கள். யாக்கோபின் வாழ்க்கையை 3 புவியியல் இடங்களாக நாம் பிரிக்கலாம். ஆரான் தேசம், கானான் தேசம் மற்றும் எகிப்து தேசம். இவை வெறும் இடங்கள் மட்டுமல்ல, இவை அவருடைய 3 ஆன்மீக நிலைமைகளை குறிக்கின்றன. யாக்கோபு வெறும் ஒரு கோலோடு தான் கானான் தேசத்தை விட்டு வெளியேறினார். அவர் ஆரான் ஊருக்கு வந்தபொழுது அவர் ஒரு தேவனுடைய மனிதனாக இருந்தாலும் தன் சொந்த அறிவின்படி வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆரானிலிருந்து வெளியே வரும்பொழுது அவர் தனது மாமனாரிடத்திலிருந்து தப்பி ஓடினார். தன் சொந்த சகோதரன் ஏசாவை சந்திக்கவும் பயந்தார். அதன் பிறகு கானான் தேசத்திலே யாக்கோபு ஒரு மல்யுத்தம் செய்தார். ஆனால் இங்கே அவர் தேவனுடைய மனிதனாக தன் சொந்த பலத்தினாலே போராடுகிறார். இப்பொழுது அவர் எகிப்திற்கு செல்கிறார். இங்கே அவர் தன் சொந்த பலத்தில் நடக்கவில்லை, அவர் எதற்கும் பயந்து ஓடவும் இல்லை. அவர் இப்பொழுது விசுவாசத்தினால் நடக்கிறார். ஆதியாகமத்தின் இந்த பகுதியிலே யோசேப்பு முக்கியத்துவம் பெற்றிருந்தாலும் யாக்கோபின் வாழ்க்கையிலே ஒரு விசுவாசம் உள்ள ஆவிக்குரிய மனிதனுக்கான அடையாளங்கள் தென்படுவதை நாம் பார்க்கலாம். தேவன் யாக்கோபை எப்படிப்பட்டவராக மாற்ற விரும்பினாரோ அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக அவர் இப்பொழுது மாறியிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மனிதனை தேவனால் மட்டுமே உருவாக்க முடியும். இதை நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். ஆரான் தேசத்திலே யாக்கோபு வாழ்ந்த வாழ்க்கை மாம்சத்தின்படி, அதாவது சுய விருப்பத்தின்படி வாழ்கிற ஒரு தேவ மனுஷனுக்கு உதாரணமாக இருந்தது. கானான் தேசத்திலே யாக்கோபு வாழ்ந்த வாழ்க்கை தன் சொந்த பலத்தினாலே போராடுகிற ஒரு தேவ மனிதனுக்கு உதாரணமாக இருக்கிறது. எகிப்து தேசத்தில் யாக்கோபு வாழ்ந்த வாழ்க்கை விசுவாசத்தினால் நடக்கிற ஒரு தேவ மனிதனுக்கு உதாரணமாய் இருக்கிறது. இன்று நம்மிலே பலருடைய வாழ்க்கையிலே இதுவே உண்மை என்று நான் நம்புகிறேன். நம் வாழ்க்கையிலே ஒரு காலத்திலே சுவிசேஷத்தையும் தேவனுடைய வார்த்தையும் கேட்டு நாம் அவரிடம் திரும்பினோம். அதற்கு பின் நம்முடைய சொந்த பலத்திலேயே நாம் வாழ்க்கை வாழ முடியும் என்று நினைத்து போராடிய காலம் இருந்தது. அது ஒருவேளை பல ஆண்டுகளாய் நீடித்திருக்கலாம். அதன் பின்னரே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் அறிவினாலும் நாம் வளர்ந்து விசுவாசத்தினால் நடக்கிறோம். ஆதியாகமம் 46 6-7 வசனங்கள். தங்கள் ஆடு மாடுகளையும் தாங்கள் கானான் தேசத்தில் சம்பாதித்த தங்கள் பொருட்களையும் சேர்த்து கொண்டு யாக்கோபும் அவன் சந்ததியார் யாவரும் எகிப்துக்கு போனார்கள். அவன் தன் குமாரரையும் தன் குமாரரின் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் தன் குமாரரின் குமாரத்திகளையும் தன் சந்ததியார் அனைவரையும் எகிப்துக்கு தன்னோட அழைத்து கொண்டு போனான். பஞ்சத்தின் காரணமாக யாக்கோபு தனது பிள்ளைகள் மற்றும் பேர பிள்ளைகள் என அனைவரையும் அழைத்து செல்ல வேண்டியிருந்தது. பஞ்சத்தில் எஞ்சியிருக்க வாய்ப்பே இல்லை என்பதால் அவருடைய கால்நடைகள் அனைத்தையும் கூட அவர்களுடனே கொண்டு செல்ல வேண்டியிருந்தது. பின்வரும் வசனங்கள் யாக்கோபின் வம்ச வரலாற்றை கொடுக்கின்றன. இது மிக முக்கியமானது. ஏனென்றால் இந்த வம்ச வரலாறு தான் இயேசு கிறிஸ்துவிடம் நம்மை அழைத்து செல்கிறது. மேலும் வேதாகமம் முழுவதும் இதுவே பின்தொடர்கிறது. யாக்கோபின் சந்ததியினர் அனைவரையும் பட்டியலிட்ட பிறகு நாம் இதை படிக்கிறோம். பாருங்கள், ஆதியாகமம் 46:26. யாக்கோபுடைய குமாரரின் மனைவிகளை தவிர அவனுடைய கற்ப பிறப்பாய் இருந்து அவன் மூலமாய் எகிப்திலே வந்தவர்கள் எல்லாரும் 66 பேர். யாக்கோபோடு கானானிலிருந்து எகிப்திற்கு வந்தவர்கள் மொத்தம் 66 பேர். ஆதியாகமம் 46:27. யோசேப்புக்கு எகிப்திலே பிறந்த குமாரர் 2 பேர். ஆக எகிப்துக்கு போன யாக்கோபின் குடும்பத்தார் 70 பேர். யாக்கோபின் ஒவ்வொரு குமாரனும் அவருடைய சந்ததியினரும் பெயர் வாரியாக பட்டியலிடப்பட்டிருப்பதை கவனியுங்கள். இந்த பெயர் பட்டியல்கள் ஏன் வேதாகமத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன? இதை விட முக்கியமான தகவல் தேவனிடத்தில் இல்லையா? அருமையான சகோதரனை சகோதரியே,
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விட முக்கியமானது எதுவுமே இல்லை. அவரை நோக்கி நம்மை அழைத்து செல்லும் வம்ச வரலாறு இதுதான். புதிய ஏற்பாட்டின் தொடக்கத்திலே மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் உள்ள வம்ச வரலாற்றிலே இந்த பெயர்களிலே சிலவற்றை நாம் பார்க்க முடியும். மீண்டும் லூக்கா 3ஆம் அதிகாரத்திலேயும் அந்த வம்ச வரலாற்றிலேயும் இந்த பெயர்களிலே சிலவற்றை நாம் பார்க்கலாம். அந்த ஒரு காரணத்திற்காகவே இந்த பெயர் பட்டியல் மிக முக்கியமானவை. இதற்கு பின்னால் மற்றொரு காரணமும் இருக்கிறது. அது மிகவும் தனிப்பட்ட விஷயம். ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புத்தகம் என்ற பெயரை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? கேள்வி என்னவென்றால், உங்கள் பெயர் அங்கே எழுதப்பட்டிருக்கிறதா என்பதுதான். நீங்கள் ஆதாமின் வம்ச வரியிலே எப்படி பிறந்தீர்களோ, நாம் அனைவரும் அந்த வம்சத்திலே தான் இருக்கிறோம். அதே போல கிறிஸ்துவனுடைய வம்ச வரிக்குள் நீங்கள் மறுபிறப்பின் வழியாக நுழைகிறீர்கள். ஆனால் ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புத்தகத்தை பொறுத்தவரை கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதன் மூலம் ஏற்படும் மறுபிறப்பின் மூலமாகவே நீங்கள் அதில் இடம்பெறுகிறீர்கள். நீங்கள் அப்படி செய்யும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறீர்கள். நீங்கள் எவ்வளவு முக்கியமானவர். எனக்கு உங்களை தெரியாது, உங்கள் பெயரை கூட நான் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பில்லை. ஆனால் தேவனுக்கு உங்களை தெரியும். சொல்லப்போனால் உங்கள் தலைமுடியை கூட அவர் எண்ணி வைத்திருக்கிறார். வேறு யாரை காட்டிலும் அவர் உங்களை நன்கு அறிந்திருக்கிறார். உங்கள் தாய் உங்களை நேசித்ததை விடவும் அதிகமாக அவர் உங்களை நேசிக்கிறார். உங்கள் தாய் உங்கள் தலைமுடியை என்றாவது எண்ணி பார்த்திருப்பார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ஆனால் தேவன் அதையும் செய்திருக்கிறார். தேவன் உங்களை தனிப்பட்ட முறையிலே அறிந்திருக்கிறார். யாக்கோபின் வரலாற்றிலே எனக்கு எந்த அர்த்தமும் தராத பல பெயர்கள் இருக்கின்றன. உங்கள் கண் காணும் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக தேவன் அறிந்திருக்கிறார். ஒவ்வொருவர் மேலும் அன்பு காட்டுகிறார். அவர்கள் தேவனை பற்றி நினைக்காமல் இருக்கலாம். ஆனால் அவர்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்கள். அவர்களில் ஒவ்வொருவருக்காகவும் இயேசு கிறிஸ்து மரித்தார். அருமையான சகோதரனை சகோதரியே, கோடிக்கணக்கான மக்கள் வாழும் இந்த ஜனத்தொகை பெருக்கத்திற்கு மத்தியிலேயும் நீங்கள் இருந்தாலும் தேவனுக்கு நீங்கள் ஒரு தனித்துவமான நபர். யாக்கோபின் வம்ச வரலாற்றில் உள்ள பெயர்களை நமக்கு தெரியாது. உண்மையை சொல்லப்போனால் நமக்கு அவர்கள் மேல் ஆர்வம் இல்லை. ஆனால் தேவனுக்கு உண்டு. அவர்கள் அனைவரும் அவருடையவர்கள் என்பதால் அவர்களின் பெயர்களை பதிவு செய்வதிலே அவர் மகிழ்ச்சி அடைந்தார். இது மீண்டும் உங்களை ஒரு கேள்வியை கேட்க தூண்டுகிறது. உங்கள் பெயர் ஆட்டுக்குட்டியின் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறதா? ஆதியாகமம் 46:28 என்ன சொல்லுகிறது? கோசேன் நாட்டிலே தன்னை யோசேப்பு சந்திக்க வரும்படி சொல்ல யூதாவை தனக்கு முன்பாக அவனிடத்தில் யாக்கோபு அனுப்பினான். அவர்கள் கோசேனிலே சேர்ந்தார்கள். யாக்கோபு மற்றும் யோசேப்பின் இந்த சரித்திரம் வெறும் ஒரு குடும்பம் மீண்டும் இணைந்த கதை மட்டுமல்ல, இது ஒரு விசுவாசியின் வாழ்க்கை பயணத்தின் உன்னதமான பாடமாகும். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் 4 முக்கியமான சத்தியங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். தேவனே மாற்றத்தை உருவாக்குகிறவர். யாக்கோபு தன் வாழ்நாள் முழுவதும் தந்திரக்காரனாக இருந்தார். ஆனால் எகிப்துக்கு புறப்படும் பொழுது அவர் ஒரு முதிர்ந்த ஆவிக்குரிய மனிதனாக விசுவாசத்தினாலே நடக்கிறவராய் மாறினார். நம்முடைய போராட்டங்கள், தோல்விகள் மற்றும் நீண்ட காத்திருப்புகள் வழியாக தேவன் நம்மையும் செதுக்குகிறார். யாக்கோபை மாற்றிய தேவனால் உங்களையும் மாற்ற முடியும். இரண்டாவதாக, தேவன் உங்களை தனிப்பட்ட முறையிலே அறிந்திருக்கிறார். யாக்கோபின் வம்ச வரலாற்றிலே உள்ள 70 பெயர்களும் நமக்கு முக்கியமில்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு அவை முக்கியமானவை. கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்த உலகத்திலே நீங்கள் ஒரு கூட்டத்தில் ஒருவராக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையிலே நீங்கள் அவருடைய கைரேகையை போன்ற தனித்துவமானவர். அவர் உங்கள் தலைமுடியையும் எண்ணி வைத்திருக்கிறார். எனவே எந்த சூழ்நிலையிலேயும் சோர்ந்து போய்விடாதீர்கள். மூன்றாவதாக, ஆட்டுக்குட்டியின் ஜீவ புத்தகம். யாக்கோபின் குடும்ப பட்டியலிலே பெயர் இருப்பது அவர்களுக்கு பெருமை சேர்த்தது. ஆனால் உங்களுக்கு மிகவும் அவசியமானது ஆட்டுக்குட்டியின் ஜீவ புத்தகத்திலே உங்கள் பெயர் இருக்கிறதா என்பதுதான். கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மறுபிறப்பு அடைவதே அந்த பட்டியலில் சேருவதற்கான ஒரே வழி. சரி, நான்காவதாக, வாக்கு தத்தத்தில் இளைப்பாருங்கள். பஞ்ச காலத்திலும் தெரியாத ஒரு தேசத்திற்கு சென்ற போதும் தேவன் யாக்கோபுக்கு பயப்படாதே என்று வாக்கு கொடுத்தார். அதே தேவன் இன்றும் உங்களோடு இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு திருப்பத்திலும் தேவனுடைய கரம் இருப்பதை விசுவாசியுங்கள். சுருக்கமாக சொன்னால், யாக்கோபு தன் சொந்த பலத்தில் போராடுவதை நிறுத்திவிட்டு தேவனுடைய கிருபையை சார்ந்திருக்க கற்றுக்கொண்டார். நாமும் இன்று முதல் நம் பலத்தை சார்ந்து போராடுவதை விட்டுவிட்டு விசுவாசத்தினால் தேவனுடைய கிருபையிலே நடக்க நம்மை அர்ப்பணம் செய்வோமா? யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு எங்கு பலியிட்டான்? யாக்கோபு
தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு எங்கு பலியிட்டான்? ஆப்ஷன் ஏ ஓரேப் மலை, ஆப்ஷன் பி பெயர்செபா, ஆப்ஷன் சி அரராத் மலை. நம் வாழ்விலும் நாம் அநேக முறை அநியாயமாக வேதனைகளை அனுபவிக்க நேரிடும். ஆனால் யோசேப்பை போல தேவன் அதற்கு நிச்சயம் ஒரு குறிக்கோள் வைத்திருப்பார். யோசேப்பை போல முறுமுறுக்காமல் பொறுமையோடு சகிக்கும் இருதயத்திற்காக தேவனிடம் மன்றாடுவோமா அன்பு நேயர்களே? கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடைபெறுகிறது. ஒரு குடும்பம் காக்கப்பட்டது மட்டுமல்ல, ஒரு பெரிய ஜாதி அங்குதான் உருவாகியது. அது மட்டுமல்ல, யாக்கோபு முதலாக தன் பிதாவின் தேவனுக்கு பலியிட்டான். அவன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் அது. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். தேவனாலே எல்லாம் கூடும். மத்தேயு 19:26.